Hi guys, welcome back to another video. 2024ல ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஹெல்பாய் த க்ராக்கட் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தோட கதை அப்படின்னும் போது ஸோ நம்ம ஹெல்பாய் அந்த ஃப்ரான்சைஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட அந்த சீரியஸும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம எப்படியான ஒரு ஹெல்பாய் பார்த்தோமோ அது அப்படியே கம்ப்ளீட்லி அப்படியே ஒரு இப்படி சேஞ்ச் பண்ணி ஒரு புதுவிதமா இந்த எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த விதத்துல கை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே வந்து ஹெல்பாய் அவங்களோட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு இன்னும் 3 பேர் சேர்ந்து ட்ரெயின்ல ஒரு பாக்ஸ்ல ஏதோ ஒன்று கொண்டு போறாங்க. அது என்னன்னா அது ஒரு அரிய வகையான ஏதோ ஒரு உயிரினம். அதை வந்து ஒரு இடத்துல கொண்டு கரெக்டா வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு போறாங்க. திடீர்னு அது அடைச்சி வச்சது குட்டியா இருந்தது பெருசாயிருது. ஸோ அந்த ஆண்ட்மேன் மாதிரி ஸோ பெருசாகி அங்கேருந்து ட்ரெயின் எல்லாம் அடிச்சு உடச்சி ஹீரோட சண்டை போட்டு ட்ரெயினே கவுத்து அதுலேருந்து தப்பிச்சு அது காட்டுக்குள்ளே ஓடி போயிருது. அது பார்த்தா வந்து இந்த ஸ்பைடர் மாதிரி ஒரு பூச்சி தான். அது குட்டியாக இருக்கும், திடீர்னு பெருசாயிருது. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போனோடனே அதை அப்படியே பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிவு பண்ணிடுறாரு. வேற வழி இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த கிராமத்துக்குள்ள போய் அந்த பூச்சியை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு போனா அந்த கிராமமே அந்த அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து பில்லி சூனியம் செய்வினை அப்படின்னு சொல்லி இதுல ஃபுல்லாவே வந்து கண்ட்ரோல்ட்ட இருக்கிறாங்க. ஸோ ஹீரோ அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்க ஒருத்தரோட ஹெல்ப்போட எப்படியாவது வெளில போகலாம் அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு ஹீரோவும் இறங்குறாரு. ஆனா அவரே ஒரு பில்லி சூனிய இதுல வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கா. ஸோ யார் இந்த பில்லி சூனியத்துக்கெல்லாம் வந்து சாத்தான் அப்படின்றத அவன் சொல்றான். ஸோ அவன் எப்படி எல்லாரையும் வந்து அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னோட ஹீரோ என்ன பண்றாரு, கடைசியில இவனை கொண்டுட்டு தான் நான் இங்கிருந்து போவேன், என்னோட வேலையை முடிச்சுட்டு தான் இவனை கொண்டுட்டு தான் என்னோட வேலையை முடிப்பேன் அப்படின்னு இந்த கிராமத்திலே ஹீரோ தங்குறாரு. இதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இப்போ நம்ம ஹெல்பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தா ஹெல்பாய்ஸ்லாம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஹாரர் எலிமெண்டோட இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. படம் ஆல்மோஸ்ட் வந்து 1 hour 40 minutes வந்து ரன் ஆகுது. படத்தோட 1 hour 20 minutes வந்து படம் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. அதாவது இது இந்த பிரான்சிஸ் வந்து புதுசா ரீக்ரியேட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஓகே. பட் இவங்க படத்தோட கதைக்குள்ள வர்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதோட பார்க்கணும் அடுத்தடுத்து வெளிவரதுக்காக இருக்கும். அதுக்காக அதோட அடித்தளத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் பட் மோஸ்ட்லி இந்த படம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஸ்கிரீன் பிளேவாகவே இருந்துச்சு நமக்கு. ஏன்னா நம்ம பார்த்த ஹெல்பாய் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெல்பாய்ஸ் வந்து இப்படி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஹாரர் எலிமெண்ட் அப்படின்னு வந்து அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே வந்து பர்ஃபெக்டா இவங்க பண்ணல அப்படின்றது ஒரு வருத்தமா இருந்துச்சு. அண்ட் ஹெல்பாயா நடிச்சவங்களும் சரி, அதுல வந்து வில்லனா அந்த சாத்தானா வர்றவரும் சரி, அவங்க கூட வந்து ஒரு 4-5 கேரக்டர் தான் அந்த படத்துல ஃபுல்லாவே டிராவல் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி அவ்வளவுதான் காமிக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஒரு ஹெல்பாய் இப்ப பாக்குற ஹெல்பாய்க்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஹெல்பாயை பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சூட்டபிள் ஆயிட்டு அப்படின்னா திரும்ப ஒரு ஹெல்பாயை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த படத்துல அந்த மாதிரியான கண்டென்ட் தான். எனக்கு பெருசா இந்த ஹெல்பாய் வந்து பெரிய லெவலில் எனக்கு வந்து பிடிக்கல. மேபி வந்து செகண்ட் பார்ட் இதோட வந்துச்சு அப்படின்னா அது பிடிக்குமோ என்னமோ தெரியல. அங்கங்கே சில காமிக்கப்படுற சில அந்த சாத்தானுக்கு ஏற்ற மாதிரியான சில த்ரில்லர் அந்த ஹாரர் எலிமெண்ட் வந்து பெரிய லெவலில் ஹாரரபிளாக நமக்கு இல்லை அப்படின்றது கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. ஸோ அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாவே அவனோட கண்ட்ரோலில் வச்சிருப்பான். அவன் எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கான் அப்படின்றதெல்லாம் அந்த சொன்ன விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் அது காட்சியா பார்க்கும்போது பெருசா நமக்கு ஹாரரபிளா இல்லாததுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸா நான் அந்த படத்துல வந்து பார்த்தேன். அண்ட் இந்த படம் வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தோம்னா கடைசி ஒரு 20 minutes கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அந்த 20 minutesக்காக 1.5 மணி நேரம் உட்காந்து பல்ல கடிச்சிருங்க இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா தெரியாது.